யாவரும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? உங்களை பார்க்கறது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு ஆண்டவர் தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை யாத்திராகம் புஸ்தகம் 23:24. யாத்திராகம் 23:24. நீ அவருடைய தேவர்களை பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும் அவர்கள் செய்கையின்படி செய்யாமலும் அவர்களை நிர்மலம் பண்ணி அவருடைய சிலைகளை உடைத்து போடுவாயாக. அப்படின்னா ஆண்டவர் எவ்வளவு வைராக்கியம் உள்ள தேவனாய் இருக்கிறார் பாருங்கள். ஆண்டவர் எவ்வளவு அவர் 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 பொசசிவ் அப்படின்னு சொல்றதுன்னா ரொம்ப பொசசிவான தேவனா இருக்கிற பாருங்க. என்னை அன்றி வேறொரு தேவர்கள் உன்னிடத்தில் காணப்படக்கூடாது. என்னுடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் விளங்க பண்ணக்கூடாது. உன் நாவிலிருந்து உரைக்கிறது என்னுடைய நாமமாய் மாத்திரம்தான் இருக்கணும். காட் வாஸ் வெரி கிளியர். அப்படி உனக்கும் எனக்கும் இடையில யாரும் வரக்கூடாது. மகனே மகளே, உனக்கும் எனக்கும் இடையில யாரும் வரக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த அளவுக்கு கர்த்தருக்குள்ள வைராக்கியமா இருக்கக்கூடிய ஒரு மகனாய், வைராக்கியமுள்ள ஒரு பிள்ளையாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகையினால தான் சொல்லுங்க, அப்படி ஏதாவது இருக்குன்னா அது எடுக்காத, அதை நமஸ்கரிக்க கூடாது, அதை பணிந்து கொள்ளக்கூடாது, அதை சேவிக்க கூடாது, அதை செய்யவும் கூடாது, அதை நிர்மூலமாக்கணும், அதை உடைச்சு போடணும். உங்களையும் ஆண்டவரையும் என்னையும் ஆண்டவரையும் விட்டு பிரிக்கிற எந்த காரியமா இருந்தாலும், அது பணமா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், ஆளா இருக்கலாம், நபரா இருக்கலாம், சொத்தா இருக்கலாம், வீடா இருக்கலாம், மன்னிக்கணும், நீங்க கழுத்துல போட்டிருக்கிற ஆபரணங்களா கூட இருக்கலாம், உங்க படிப்பா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், சம்பாத்தியமா இருக்கலாம், உங்களையும் ஆண்டவரையும் என்னையும் ஆண்டவரையும் பிரிக்கிற எந்த காரியமா இருந்தாலும் இதனால நமக்கு வர வேண்டிய நன்மைகள் தடைப்படுது, ஆசீர்வாதங்கள் தடைப்படுகிறது, நமக்கு தேவன் வைத்திருக்கிற ஈவுகள் தடைப்படுகிறது, ஏன் தேவன் நம்மளை கொண்டு வைத்திருக்கிற திட்டங்கள் கூட தடைப்படுகிறது. So my people, God is talking to us very clearly. நான் ஒரு சிலையை வைத்து வணங்கவில்லை, நீ சிலையை வைத்து வணங்கவில்லை, அதற்கு பதிலாக ஆண்டவரை காட்டிலும் அதிகமாக நேசிக்கிற வாகனமோ, ஆண்டவரை காட்டிலும் அதிகமாக நேசிக்கிற பொருளோ, எதுவா இருந்தாலும் சரி, அதை நம்ம சேவிக்க கூடாது, அதை நம்ம பணிந்து கொள்ளக்கூடாது, அதை நம்ம செய்யவும் கூடாது, அதை நிர்மூலமாக்கணும், அதை உடைத்து போடணும். ஆண்டவரே, உங்களை என்னையும் பிரிக்கிற எந்த காரியமா இருந்தாலும் சரி, அது மாம்சமா இருக்கலாம், சுயமா இருக்கலாம், கர்த்தர் அதை உடைத்து போடுவார். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை என்னை பிரிக்கிற எந்த காரியமும் எனக்கு வேண்டாம். உங்களை காட்டிலும் நான் அதிகமாக யாரிடத்தில் அன்பு செலுத்தி கடைசியில் அதில் நான் சிக்கிக்கொண்டு வெளியே வர முடியாத வேதனைகள் எனக்கு வேண்டாம். பல பேர் அதை பார்த்துருக்கிறேன். ஆண்டவரை தாண்டி ஒரு சிலரை நேசித்து உங்களை மறக்க முடியலன்னு பைத்தியமா நினைக்கிற ஆட்களை கண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட நிலைமை நமக்கு வரக்கூடாது. ஆண்டவரை தான் அதிகமாக நேசிப்போம். ஆண்டவர் கொடுத்த மனைவிக்காக ஸ்தோத்திரம், ஆண்டவரை அதிகமாக நேசிப்போம். ஆண்டவர் கொடுத்த புருஷனுக்காய் ஸ்தோத்திரம், ஆண்டவரை அதிகமாக நேசிப்போம். ஆண்டவர் கொடுத்த பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம், ஆண்டவரை அதிகமாக நேசிப்போம். ஆண்டவர் கொடுத்திருக்கிற எல்லா விதமான உபகாரங்களுக்காக, நன்மைகளுக்காக, இவைகளுக்காய் ஸ்தோத்திரம், ஆண்டவரை அதிகமாக நேசிப்போம். கொடுத்த தத்தனையும் கர்த்தர் கர்த்தர் கர்த்தர். டேக் திஸ் ப்ரொஃபெட்டிக் வேர்ட். பிறந்தநாள் திருமணக்காரர்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறார். வானம் திறக்கப்பட்டாயிற்று. எல்லா வியாதி பலவீனங்களை நான் கேன்சல் பண்ணுகிறேன். ஹீல் இன் ஜீசஸ் நேம். ஆமென் ஆமென். God bless you.